வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, காயத்ரி வராங்க, அதிகாரி. அவங்க வந்துட்டு இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் துளி அளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு. அதனால உங்க பொண்ணுகிட்ட நாங்க விசாரிச்சே ஆகணும். உங்க பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், யார் அந்த மாதிரி புகார் கொடுத்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமையா நான் இவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, நான் என் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பேன். ஸோ கண்டிப்பா யாரோ எனக்கு எதிராக இந்த மாதிரி பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. யாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க வந்து இப்படி கேட்கறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்கு. யாரோ உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி காயத்ரிய கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா காயத்ரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக எங்களால நம்ப முடியாது. உங்க பொண்ணே வந்து நேர்ல சொன்னா மட்டும்தான் நாங்க நம்புவோம். இப்போ உங்க பொண்ணை நீங்க வர சொல்றீங்களா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அவளை தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல இப்போ நீங்க உங்க பொண்ணை வர சொல்றீங்களா இல்ல நாங்களே போயிட்டு உங்க பொண்ணை அழைச்சிட்டு வரவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மேடம், நான் போய் என் பொண்ணை கூட்டிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க நம்ம ரேவதி இருக்காங்க. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஒருவேளை மாமா தான் அப்படி பண்ணிருப்பாரோ அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன யோசிக்கிற? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, யார் அப்படி புகார் கொடுத்துருப்பா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரு புகார் கொடுத்துருப்பா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது கண்டிப்பா அந்த கார்த்தி தான் புகார் கொடுத்துருப்பான். நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலையும் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்யாணத்துல எனக்கு முழு விருப்பம் இருக்கு. எங்க அம்மாவோட அனுமதியோடையும் என்னோட அனுமதியோடையும் தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு நீ அந்த காயத்ரி கிட்ட சொல்லணும். ஒருவேளை நீ ஏதாவது மாத்தி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மாவை நீ பார்க்கவே முடியாது. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஏமா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த முடிவுகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அந்த குடும்பத்தினால நான் எவ்வளோ பெரிய இழப்பு இழந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மா என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆனா அவங்க மேல அந்த பரமேஸ்வரி திருட்டு பட்டம் கட்டி எங்க அம்மாவை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தியிருக்காங்க. எங்க அம்மா அந்த அவமானம் தாங்க முடியாம நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய அநியாயம், அதுவும் அந்த பரமேஸ்வரி அந்த சேதுபதினால எங்க அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அதனால என் குடும்பம் எந்த அளவுக்கு செதறி போய் கிடக்குது அப்படிங்கிறத நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, அந்த அந்த குடும்பத்துல உள்ளவங்களால உன்னோட இந்த கல்யாணம் நிக்கவே கூடாது. அதனால வெளியில வந்து நீ என்ன சொல்ற அப்படின்னா, இது மாதிரி இந்த கல்யாணத்துல எனக்கு முழு விருப்பம் இருக்கு, யாரும் என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு நீ அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து சொல்லணும், சரியா? உடனே ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. நான் போறேன், நீ வா அப்படின்ட்டு. அதே நேரத்துல ரோஹிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரோஹிணி வந்துட்டு நேரா ரேவதியை தடுக்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுடி அப்படின்ட்டு. அப்போ ரேவதி நிக்கிறாங்க. சொல்லுக்கா, என்னாச்சுக்கா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா கண்டிப்பா உன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்துக்கு நீ வந்து முழு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ அங்க என்னடி சொல்ல போற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, அம்மா சொன்ன மாதிரி தான் அக்கா சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா சொன்ன மாதிரி சொன்னா நீ கடைசி வரைக்கும் நிம்மதியா இருப்பியா? இங்க பாரு, உனக்கான ஒரு வாய்ப்பு தேடி வருது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக. அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அம்மா தான் கட்டாயப்படுத்தி என்ன இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம பார்த்துக்கலாம். சொல்றதை கேளுடி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ரி அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா,
எப்படிக்கா சொல்ல முடியும்? அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அம்மா ரொம்ப ஆசையோட போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அம்மாவை அவமானப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க போயிருக்காங்க. எப்படிக்கா நான் வந்துட்டு பொசுக்குன்னு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அக் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா அம்மா வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்கக்கா. என்னால சொல்ல முடியாதுக்கா. என்னை மன்னிச்சிடு. நான் போயிட்டு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொல்ல போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரோஹிணி. ஏன்டி இப்படி பேசுற? உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானேடி நாங்க எல்லாருமே இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீ போயிட்டு அம்மா கிட்ட சொல்லுடி, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடி. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்ட்டு போறாங்க. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க, ஏன் தான் இவ இவ்வளோ பிடிவாதம் பண்றானே தெரியல. இவளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடான்னா இப்படி பண்றாளே அப்படின்ட்டு. ரேவதி அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. ரேவதி போய் நின்னதும் ஈஸ்வரி நேரா காயத்ரியை பார்த்து, இங்க பாருங்க, என் பொண்ணை வந்துட்டு நீங்க நேரடியா கூப்பிட்டீங்க. என் பொண்ணும் என் பொண்ணும் நேரடியா வந்துட்டா. இப்போ என் பொண்ணுகிட்ட என்ன விஷயத்த சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம காயத்ரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, இந்த இடத்துல நீ யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உனக்கு வந்துட்டு நாங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கோம். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. ராஜா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி, உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடு. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சரியா? ரேவதியும் அமைதியா நிக்கிறாங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி, நான் சொன்னது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு அப்படின்ட்டு. அப்போ காயத்ரி ரேவதியை பார்த்து, நீ இப்படி அமைதியா நிக்கிறத பார்த்தா உனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. சொல்லுமா, உன்னை யாராவது ரொம்ப வந்துட்டு கட்டாயப்படுத்துறாங்களா? சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா காயத்ரியை பார்த்து, மேடம், இது மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக்கிங்கா இருக்காங்க. ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியை பார்த்து, ரேவதி அப்படின்னு சொல்ல, காயத்ரி ஈஸ்வரியை பார்த்து, மேடம், என்ன என் கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை மிரட்டுறீங்களா? நீங்க பாருங்க, இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை மிரட்டுறது சட்டப்படி ரொம்ப குற்றம். நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இங்க பாருமா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா மேடம், எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம்தான். ஆனா கட்டிக்க போற பையன் தான் எனக்கு பிடிக்கல. அவன் நல்லவனே கிடையாது. அவனோட கேரக்டர் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னோட மாமா கார்த்தியை தான் பிடிச்சிருக்கு. அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அம்மாட்ட கேட்டேன். ஆனால் அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அவங்களுக்கு பிடிச்ச மருதுவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ போராடினேன். ஆனால் அம்மா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. என்ன அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ கூட ரூமில் அழைச்சிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. ஒருவேளை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உங்கள் அம்மாவை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்துட்டு என்னை ரொம்ப மிரட்டுனாங்க. நான் வேற வழி இல்லாமல் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ கூட அவங்க சொன்னதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. அம்மா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஈஸ்வரி மேடம், என்னமோ சொன்னீங்க, உங்கள் பொண்ணோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இவன் உங்கள் பொண்ணு சொன்னதை பார்த்த பிறகு நல்லாவே தெரியுது, உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் துளி அளவு கூட விருப்பமே இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணை நீங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்கள் பண்ணது சட்டப்படி ரொம்ப குற்றம். அதனால உங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ ரேவதி டக்குன்னு அதிகாரியை பார்த்து, இங்கே பாருங்க மேடம், நான் சொன்னது ரொம்ப தப்பு தான். ஆனால் இந்த கல்யாணத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். எந்த வகையிலையும் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நான் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க. தயவு செஞ்சு வந்துட்டு எங்கள் அம்மாவை இந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போயிடாதீங்க. இந்த கல்யாணத்தை மட்டும் எனக்கு நிப்பாட்டினா போதும். காயத்ரி சொல்கிறாங்க, சரி, இங்கே பார்த்தீங்களா ஈஸ்வரி மேடம், உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு. நீங்கள் பண்ணது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். உங்களை கைது பண்ணுறதுக்கு முழு ரைட்ஸும் எங்ககிட்ட இருக்கு.
ஆனால் உங்கள் பொண்ணு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் உங்களை இப்போது இந்த இடத்துல விட்டுட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமாவது உங்கள் பொண்ணோட அனுமதியோட உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போது ராஜா, ரோஹிணி எல்லாருமே ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி நீ இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு முடிவை எடுப்ப அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி நேரத்துலையாவது நீ முடிவை மாற்றிக்க மாட்டியா அப்படின்னு நாங்கள் எவ்வளோ ஏங்கிக்கிட்டோம் தெரியுமா? இப்போது நீ கடைசி நேரத்தில் இப்படி ஒரு முடிவை மாற்றினது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேவதி. நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நீ கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பண்ணது மட்டும் சரியா? எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பிடிவாதம் பண்ணீங்க. நீங்கள் பண்ணது மட்டும் சரியாம்மா? இங்கே பாருங்க, கல்யாணம் அப்படிங்கிறது லைஃப் ஃபுல்லாக அவர் கூடயே இருக்கணும். நல்லவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் கடைசி வரைக்கும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இதோட இந்த பிரச்சனையை விடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இதுக்கப்புறமும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ராஜா சொல்கிறாரு, அம்மாடி இந்த கல்யாணம் தான் நின்று போயிருச்சு, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு ரொம்பவே ஒரி பண்ணுறாங்க. அம்மாவை எதிர்த்து நம்ம இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கோம், அம்மா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்போது ராஜா வந்துட்டு ரேவதியை சொல்கிறாரு, இங்கே பாரு, நாங்கள் எல்லாருமே உனக்கு வந்துட்டு எப்போவுமே துணையாக இருப்போம், எந்த வகையிலையும் உன்னை வந்து நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம், அதனால நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, அப்பா அம்மாவோட கோவத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், அம்மாவை எதிர்த்து நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கேன், ஸோ அம்மா கண்டிப்பாக என் மேலே ரொம்ப கோவப்பட போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, அவ ஏதாவது கோவப்பட்டா அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி இது மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி ரேவதி என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக பேசிட்டா, அத்தையால் எதுவுமே சொல்ல முடியல தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படியா ஐயா, அவள் அப்படி தான் சொல்லுவா அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், அவள் அப்படி சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருக்குது. எப்படியோ அத்தனை பேருக்கு முன்னாடி அவள் சொல்லிட்டா, இனிமே உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு பாட்டி ரொம்பவே சந்தோஷமா பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, எனக்கும் அதே சந்தோஷம்தான், இனிமே யாராலையுமே வந்துட்டு எங்கள் 2 பேருமே பிரிக்க முடியாது, ரேவதி அத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா அப்படின்ட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் ரொம்ப பிடிக்குமா? நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும், அதிகமாக அதான் பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செம்பருத்தி செடி வந்து ஒரு ஒத்த செம்பருத்தி செடி. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். Thank you for watching. See you on next new video.